ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கட் முடிச்சு ஒயர் கூட எப்படி போடணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூடை வந்து ரொம்பவே பெரிய கூடை தான். இதுக்கு வந்து 2 ரோல் தேவைப்படும். க்ரீன் கலரில் தான் அதிகமாக தேவைப்படும். அதாவது நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் அண்ட் ப்ளூ. க்ரீனில் தான் அதிகமாக தேவைப்படும், ப்ளூவில் வந்து கொஞ்சம் இருந்தாலே போதும். இது வந்து நல்ல பெரிய அகலமான ஒயர் கூட தான். மார்க்கெட்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கூடையோட சைஸு. இப்போ இந்த கூடை எப்படி பின்னுறதுன்றது பார்ப்போம். இதுக்கு நான் வந்து 2 கலர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து ப்ளூ. இப்போ க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் கட் பண்ணி அந்த இதுலேருந்தே எடுத்துக்கிறேன், ஒயர் பண்டில்லேருந்தே. இப்போ ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஒயரு கட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரேடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 2 3 4 5 6 6.25 அளவுக்கு எடுத்து பார்த்தேன். அது அந்த அளவுக்கு வராது, எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். மொத்தம் 7.25 அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த சைடு 4 இருக்குது, அந்த சைடு 3. அப்போ வந்து நமக்கு குறையுது. அதனால் 7.25 அடி, ஸ்கேல் அளவில் 7.25 அடி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி மீதி எல்லா ஒயரும் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஒரு ஒயர் கட் பண்ணிட்டா அதுலேருந்தே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி மீதி இருக்கிற ஒயரையும் கட் பண்ணிடலாம். மொத்தம் இதுக்கு வந்து நான் 20 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவில். இப்போ ஒயரெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற ஒயரை 2ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சிருக்க அளவுக்கே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை மடித்து அதுலேருந்து நம்ம பட்டன்ஸ் போட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே போட தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், புதுசாக போடுறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் போடுறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் வந்து நார்மல் ஒயர் கூட வர மாதிரி தான் பேஸ் வரும். மேலே தான் நம்ம வந்து ஒயரை வந்து நம்ம எக்ஸஸாக வைக்கணும். இதில் ரன்னிங் ஒயர்லாம் வராது. அடியில் பேஸ் நார்மலான பேஸ் தான். ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம எப்பொழுது போல் கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம பட்டன்ஸ்லாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் ரன்னிங் ஒயரில். இப்போ ஜாயின் பண்ண ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்பப்போ. இது வந்து பழைய வீடியோங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப நாள் போடாமலே இருந்துட்டேன். இதில் சில கிளிப்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. பிகினர்ஸாக இருந்தால் இது பார்த்து கற்றுக்கிறது கஷ்டம். ஆனால் ஏற்கனவே ஒயர் கூட பின்ன தெரிஞ்சவங்களுக்கு இது பார்த்தாலும் புரியும். இப்போ நான் சென்டர் ஒயரில் நாட் போட்டு வச்சுருக்கேன், எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு. அதுக்கு அடுத்ததும் நம்ம 2ஆவதும் ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி 2ஆவது பட்டன்ஸு 2ஆவது லைன் போட ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாமே நம்ம போட்டுட்டு வரணும். இந்த சைடும் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பட்டன்ஸ் போட்டுட்டு வரணும். இப்போ நான் மெஷர்மெண்ட் பண்ணி முதல் ஒயரில் மெஷர்மெண்ட் பண்ணி அது மாதிரி அளந்துக்கிறேன் பாருங்கள். அதை மடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம மேலே இருக்கிற ஒயரில் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 2ஆவது லைன் நம்ம போடுறோம் அடி. இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இப்போ இதை நீட்டுமே நம்ம போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு மேலே ஒயர் போகுதோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும். இப்போ 2ஆவது பட்டன் போட்டுக்க பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரணும். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாமே அடி போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே கூட பின்னினதில் தான் இது அடி காமிக்கிறேன். கிளிப்ஸ்லாம் மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னேன்னா அதனால். மொத்தம் 20 பட்டன் அடி போட்டிருக்கேன். நம்ம ஒயர் கட் பண்ணது 20, மேலே வந்து அகலம் வந்து 12 அடி பட்டன் போட்டிருக்கேன். இப்போ பட்டன் போட்டுட்டு நம்ம வந்து அடி போட்டதுக்கப்புறம் 4 பட்டன்ஸ்க்காக வந்து ப்ளூ கலர் ஒயரு நம்ம மேலே போகிற ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த 4 பட்டனுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும்.
ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ பட்டன் நம்ம ப்ளூ ஒயர் ஜாயின் பண்ணோம்ல 2 ஒயரும் அதுக்கு இடையில ஒரு பட்டன்ஸ் போடணும். அதே மாதிரி போட்டு தாங்க இந்த ஒயர் கூட போடணும். புதுசாக போடுறவங்களுக்கு புரியாது தான், ஏற்கனவே போட்டவங்களுக்கு தெரியும் இந்த மெத்தட் எப்படின்னு. 4 ஒயருக்கு நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு வர்றது தான் நம்ம கிராஸாக இந்த மாதிரி கூட பின்னுறது. இதில் நிறைய கிளிப்ஸு மிஸ் ஆகிடுச்சு. இது தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டம்தான். இந்த கூட கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க போட்ட பிறகு. இதை போட்டிருக்கேன் பாருங்கள், கிராஸாக வர்றதுக்கு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு லைன் மட்டும் சாதா பட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் முடிச்சு போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த கூடை எப்படி போடுறதுன்றது வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். நாலு க்ரீன் வரும், அதை சுற்றி ப்ளூ கலர் பட்டன்ஸ் வரா மாதிரி வரும். இது வருது பாருங்கள், 4 க்ரீன் வருதா, அதை சுற்றி அந்த ப்ளூ அண்டு க்ரீன் காம்பினேஷனில் வரும் பட்டன்ஸு. ஒரு தடவை மட்டும் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு இதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஒரு பட்டன் போட்டுட்டா கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், 4 க்ரீன் வருதா, அதை சுற்றி ப்ளூ வருதா. இந்த அந்த க்ரீனில் தான் நம்ம பிஸ்கெட் முடிச்சு போடணும். அதே மாதிரி தான் சுற்றி நம்ம போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த க்ரீன் 4 க்ரீனில் வந்து பட்டன்ஸ் போடணும். சென்டரில் இருக்கிற க்ரீனில் ஃபஸ்ட்டு பட்டன் போட்டுக்கணும். அதுக்கடுத்து அந்தாண்டையும் போடணும். இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். இந்த ஒயர் கூட ஈஸியாக போட்டுடலாங்க, கடகடன் முடிச்சிடலாம். ஏன்னா பிஸ்கெட் முடிச்சுட்டு வந்து ஈஸியாக வந்துடும், ஒயர் கூடயும் மேலே வந்துடும் நமக்கு கடகடன்னு. இதே மாதிரி ஷேப்பில் தான் இந்த சைடும் வரும். நம்ம சுற்றி போடணும். இப்போ நான் ஃபுல்லாமே போட்டுட்டேன் பாருங்கள், கூட மேலே வந்துருச்சு. பிஸ்கெட் முடிச்சு வந்து ஒரு சைடு 5 ஒரு சைடு 4 இது மாதிரி நம்மளுக்கு கிராஸாக தானே வரும், அதனால் இப்படி மாறி மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த கட் பண்ண ஒயர் அளவுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம பட்டன்ஸ் போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை நம்ம சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பட்டனை மடித்து நம்ம உள்ளார சொருகி விடணும். இந்த சைடு போகிற ஒயர் இந்த ஆப்போசிட் சைடும், அந்த சைடில் வர ஒயரை இந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து சொருகி விடணும். இதில் நேராக சொருக்க முடியாது, கிராஸ் கூடன்றதுனால நம்ம கிராஸாக தான் சொருகி விடணும். இதே மாதிரி மடித்து நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுறணும். இது பாருங்கள், இந்த ஒயர் இந்த சைடும் அந்த ஒயர் அந்த சைடும் இதே மாதிரி மாற்றி சொருகிக்கணும். இதே மாதிரி நான் கொஞ்சம் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த ஆப்போசிட் சைடெல்லாம் நான் வந்து சொருகியிருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு. அந்த மாதிரி தான் மடித்து இந்த சைடும் நம்ம சொருகிக்கணும். இதே மாதிரி நிறைய கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க, அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ புதுசாக நான் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
இப்போ நான் சொருகியிருக்கேன் பாருங்கள், இந்த சைடு எப்படி மடித்து அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாமே மடித்து சொருகி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.